மிகப்பெரிய மருத்துவமனை. அதில் ஒவ்வொரு நோயாளியாக வந்து பார்த்துட்டு போகிறாங்க மருத்துவரை. அது என்ன மருத்துவமனை பார்த்தீங்கன்னா, ஒரு மனநல மருத்துவமனை. அதில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கஷ்டத்தில் இருக்காங்க. அதில் ஒரு குறிப்பிடத்தக்க நபர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய முகம் மிகவும் வாடியதாக இருக்குது. உடனே மருத்துவர் பார்க்குறாரு, நீங்கள் ரொம்ப கவலையில் இருக்கீங்க, எப்போ பாலும் வேலையை பற்றி சிந்திக்கிறீங்களோ, நீங்கள் உங்கள் வேலையை பற்றி சிந்திக்கிறீங்க, ரொம்ப எண்ணங்கள் போய்கிட்டே இருக்குது, ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, தினமும் சார்லி சாப்ளின் அவருடைய படத்தை பாருங்க, அவர் நிறைய நடிச்சிருக்காரு, நல்லா இருக்கும், பார்த்தீங்கன்னா உங்கள் மனசு கொஞ்சம் இலகு ஆகும்னு சொன்னார். உடனே அந்த மனிதர் என்ன சொன்னார்னா, நான் தான் அந்த சார்லி சாப்ளின் அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட உடனே அந்த மருத்துவருக்கு மிகப்பெரிய எதிர்ச்சி. இப்போ இந்த கதை மூலமாக என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இது ஒரு கேள்விப்பட்ட ஒரு கதை தான். இது உண்மையா பொய்யான்றதுலாம் வேறு விஷயம். ஆனால் இந்த கேள்விப்பட்ட கதையில் நாம் தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இது முழுக்க முழுக்க உண்மை. நாம் யாரெல்லாம் திரையில் மிகப்பெரிய ஆளாகவும் மிக மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு பார்க்குறோமோ, இல்லை இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆன்மீகமாகட்டும் அரசியலாகட்டும் நாம் பார்க்கக்கூடிய முகங்கள் வேறு வேறாக இருக்குது. அவர்கள் வெளியில் காட்டுறது வேற, உள்ளே இருக்கிறது வேற. நாம் வெளியில் வந்து ஒரு கட்டாயத்தின் மூலமாக இந்த சமுதாயத்தை திணிக்கப்பட்டிருக்கோம். அதனால் நாம் நடிச்சுக்கிட்டே இருக்கோம். ஒரு சின்ன உதாரணம் சொன்னால், நம்மக்கிட்ட நம்முடைய பெற்றோர்கள் நிற்கிறாங்க, அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வது போலவும் எந்த பிரச்சனையும் இல்லாத போலவும் சந்தோஷம். அவங்க நடிப்பை நாம் பார்த்து மயங்குறோம். பிறகு நாம் வளர்கிறோம், நாம் நடிக்கிறோம். இப்படி இந்த நடிப்புலேயே நம்முடைய வாழ்க்கை போயிட்டுருக்கு. என்றைக்கு நாம் உண்மையாக வாழப்போகிறோம்? நமக்கு நாம் என்றைக்கு நேர்மையாக இருக்க போகிறத கேள்வி. உறவுகள்லேயும் இந்த பிரச்சனை இருக்குது. உறவுகள்லையும் மற்றவரை நாம் வந்து பூர்த்தி செய்ய வேண்டும், அவருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும், அவருடைய விஷயங்கள் நாம் பண்ணுறோன்ற ஒரு முயற்சியில் ஈடுபடும் பொழுது நம்மை நாம் மறக்கிறோம், நம்மை நாம் இழக்கிறோம். பிறகு எதிர்பார்த்தது கிடைக்காத போது வெடிக்க ஆரம்பிக்கிறோம், உறவுகள் முறிகிறது. அதற்கு பதிலாக நீங்கள் உங்களை பார்த்துக்குங்க, உங்களுடைய தேவையை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். இந்த முதல் விஷயம் நீங்கள் அந்த முதல்ல நீங்கள் நிறைவாக இருந்துட்டீங்கன்னா, அடுத்தது உங்களுடைய வெளிச்சம் அவர்களுக்கு நிறைவாக இருக்கும், உங்களுடைய மகிழ்ச்சி அவர்களுக்கு ஒரு அழைப்பாக இருக்கும். நாம் யாரையும் மாற்ற முடியாது, ஆனால் அவர்களாக மாறுவதற்கு வாய்ப்பு இருந்தால் அது நல்லது. ஆக நாம் செய்ய வேண்டியது, நாம் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறோமா? அந்த கேள்வியை உள்ளுக்குள்ளே கேளுங்க. ஏன்னா இந்த வெளி உலகமாகட்டும் இந்த ஏன்னா நீங்களே பாருங்கள், நம்ம பார்க்கும்போது எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்காங்க, ஆனால் எனக்கு மட்டும் தான் சோகம் இருக்கேன். ஏன் அப்படி தெரியுதுன்னா, நம்ம மனசுக்குள்ளே என்ன நடக்குது நமக்கு நல்லா தெரியும். உள்ளே ஏகப்பட்ட எண்ணங்கள் பேசிக்கிட்டு இருக்கு, உள்ளே ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. நமக்கு அது உண்மையிலே தெரியும் பொழுது இதெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டிருக்கோம், நமக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு வருது. மற்றவர்கள் அது எல்லாமே மாஸ்க், எல்லாமே ஒரு முகமூடி, அதை நம்ம உணராமல் இருக்கோம். நமக்குள்ளே அந்த விஷயங்கள் தெரியவே தான் நம்ம அந்த உணர்வோடு இருக்கிறோன்ற விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு எந்த செயலை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். நம்முடைய செயல் பிறரை புண்படுத்துவதாக இருக்கக்கூடாது, அதாவது அவர்களுக்கு எதுவும் கஷ்டம் தரக்கூடாது. ஆனால் நம்மளோட செயல் திருப்தியாக இருக்குது, நாம் இந்த சமூகத்துக்கு தொல்லை இல்லாமல் இருக்கிறோம்னா அதுவே பெரிய விஷயம். இன்னும் ஒரு சின்ன உதாரணம் சொன்னால், புத்தர் இருக்கார் இல்லையா, அவருடைய அப்பாக்கும் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான நடைமுறை இல்லைன்றது தான் அவருடைய கதைகள் தெரியும். ஏன்னா அவர் மிகப்பெரிய ராஜா, அவர் பையனை வந்து ஒரு ராஜா ஆகணும்னு ஆசைப்பட்டார், ஆனால் அவர் ஆகலை, அவர் மிகப்பெரிய ஞானியானார். ஆனால் புத்தருடைய அவர் அப்பா மகிழ்ச்சியாக இருந்தாரா? அவர் மகிழ்ச்சியாக இல்லைன்றதுக்காக அவருடைய பாதையை புத்தர் மாற்றிக்கிட்டாரா? கிடையாது. ஆனால் புத்தர் தெளிவாக சொல்லிடுறாரு, இது என்னுடைய வழி, என்னுடைய பாதை, நான் இந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கேன், இந்த ஒளியை மற்றவர்களுக்கு தர வேண்டும், மனித சமுதாயம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஒரு முடிவு எடுக்கிறார். ஆக நாம் எடுக்கக்கூடிய முடிவுகளும் சரி, நாம் செய்யக்கூடிய செயல்களும் சரி, அது நமக்கு மகிழ்ச்சியை தருகிறதா அப்படின்றத பாருங்கள். நாம் ஒழுங்காக இருந்தால் போகிறோம். அடுத்தது எல்லாமே ஒரு கோர்வையில் நமக்கு வந்து அமைகிறதுக்கான வழிகள் இருக்குது. நாம் அடுத்தவங்களை திருத்துறோம் அப்படின்னு முயற்சி செய்ய ஆரம்பிச்சோம்னா அது கடைசி வரைக்கும் ஒரு நடைமுறைக்கு வராத செயலாகவே முடியும். ஆக நாம் நம்மை பார்த்துக்கொள்வோம். மீண்டும் இது போன்ற ஒரு கதையும் கருத்தையும் நாம் கேட்போம். உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தால் கீழே இருக்கக்கூடிய கருத்து தெரிவிங்க. இந்த காணொலியை மற்றவர்களுக்கு பகிர்ந்து விடுங்க. நன்றி, வணக்கம்.